என்னோட தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டி நான் வந்து ஒரு பொறுப்பேற்றேன். அந்த பொறுப்பின்படி நிறைவேத்த நம்ம வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே என்ன அப்படிங்கிறத வந்து நாம் வந்து தெரியலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து எங்களை எல்லா மக்களும் பேசலாம், இல்லை பையன்லாம் பேசலாம். ஒரு பையன் பேசுனா உனக்கு வந்து நான் எல்லா பையனையும் கொடுக்கக்கூடிய தகுதியை தான் நான் பெற்று வச்சுருந்தேன் தவிர ஒரு ஒரு 100 பேர் சொல்லி ஒருத்தனுக்கு வந்து நான் கொடுத்துறேன் கிடையாதுல. அப்போ வந்து உன்னோடைய சொத்து தானே நீங்கள் வந்து என்கிட்ட தான் பேச முடியும். நான் இத்தனாயிரம் கோடி ரூபா நான் வந்து என் மக்களுக்கு வேண்டி கொடுத்தேன், இந்த சிதம்பரம் ஆனலை அப்படி நான் உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கின்னு நினச்சிக்கல. என் தமிழ்நாட்டை காப்பாற்ற வாங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருந்தா இந்த சிறுவம்பழங்க போய் சத்தியமாக சொல்ல மாட்டான். உங்கள் வீட்டிலலாம் இனிமேல் இருக்குமா பேசுகிறேன். அவங்க வந்து இந்த சிறுவம்பழம் சத்தியமாக சொல்லிக் கொடுக்க முடியாது. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. என் மேல சத்தியமா சொல்லி எத்தனை பேரோ எத்தனை பணம் வரணும் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா நான் வாங்கணும்னால அந்த பணத்துக்கு நான் நன்றி விசுவாசம் காட்டணும்டா. அப்போ நான் வந்து சுயேட்சையாக தான் நான் இப்போன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்தாமல் ஒரு நடிகரை நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து அமைச்சராக விட்டீங்க அப்படிங்கிறது தான் நான் கேட்டேன். நான் இத்தனை அமைச்சர்லையும் அப்படின்னா அவங்க எம்ஜிஆரே உயிரோடு விட்டுருப்பாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு எத்தனையோ பேர் வந்தாச்சு, நான் அவனும் உயிரோடு விட்டுருப்பாங்களே. ஆனால் நான் நிற்கணும்னு நான் கேட்டேன். தேவையாமல் மக்களும் இப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுது. நீங்கள் யாருக்கு வேணும்லையும் என் சிறுதியை காமிக்கலாம், தேவையாமல் இல்லை. நான் சிறுதியில் உட்காந்து போகக்கூடிய அளவுக்கான நான் வந்து காலுக்கு இல்லாமல் முடமத்தையும் கிடக்கேன், தேவையாமல் இல்லை அப்படின்னு கேட்கலாம். இதே தமிழ்நாடு மக்கள்னு நான் தான் சொல்ல முடியும். என் நிதி புண்டை என் கையெழுத்து இல்லாமல் தேவையாமான நீ வாங்கி வாத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு களவாணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் உறுதுணையாக போச்சுன்னு வச்சுக்க. இதே தமிழ்நாட்டை வந்து அயல்நாட்டுக்காரன் வாக்க கூட உரிமை இருக்குன்னு நான் எழுதி கொடுத்துட்டு தான் முடிச்சாங்க. தேவையாமான அப்படின்னு நான் செத்துட்டேன்னு நினச்சிக்கிறேன். இதே மாதிரி கையெழுத்து போட்டு தந்துடும். ஏன்னா உங்கள் அம்மையை போட்டு வாக்கும்போது நான் வாக்குமூலமும் உன் அம்மா எனக்கு வாக்குமூலம் கொடுத்தால நான் அப்போ வாக்குமூலம் கொடுத்து கரெக்டாக வச்சுருக்கேன். என் வாக்குமூலம் வந்து இந்த யூடியூப் புண்டை அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சரி நேரில் வரும்போதுலாம் 10 தலையும் இல்லைண்ணே 20 தலையை கூட நான் எடுப்பேன். எனக்கு அவசியம் புண்டை கிடையாது. ஏன்னா ஆண்டவங்கிறவன் என் பக்கம் தான் இருப்பான். தேவையான மரியாதைக்கு இல்லாமல் மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. 1 வருஷம் 2 வருஷம் நான் பாடம் படிக்கலாம். உங்கள் அம்மாவை வீட்டில் புண்டையை நக்கிக்கிட்டே கிடக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் புண்டையில இல்லை. உங்கள் அம்மாவை வீட்டு வாக்கையாக எனக்கு பாடம் அனுப்பலை. ஊர் தேவையான அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தனை பேசக்கூடாது. அதான் தமிழ்நாட்டு மக்கள்னு ஒருத்தன் வச்சிருக்கான். நான் அவன் சுண்ணின்னு சொல்லி